எழுதி கொடுத்த பாயிண்டை பார்த்து படிக்க தெரியாமல் பேந்த முழிக்கும் இவர்தான் தமிழகத்தின் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர். இந்த காட்சிகளை பார்க்கிற போது பள்ளி ஆண்டு விழாவின் போது நடக்கும் பேச்சு போட்டியில் குழந்தைகளுக்கு டீச்சர் சொல்லிக் கொடுப்பார்களே, அப்படித்தான் இருக்கிறது. தனது துறை சார்ந்த பணிகளை புள்ளி விவரங்களை சொல்ல முடியாமல் அமைச்சர் திணறுகிறார். அருகில் இருக்கும் அதிகாரி கண்டிப்பான குரலில் எடுத்து கொடுக்கிறார். அவர் சொல்லும் தொனியை பார்க்கும்போது எல்லாம் தலைவிதி என நொந்து கொண்டே சொல்வது போல இருக்கிறது. அது சரி, எழுதி கொடுத்த பிறகு பார்த்து படிக்க தெரியலனா எரிச்சலா தானே இருக்கும். நிவாரண முகாம்கள் மொத்தம் 155 இடங்களில் 54 நிவாரண முகாம்கள் மொத்தம் இருக்கிறது. சென்னையில் 10 டிஎன்ஆர்எஃப் நம்ம நாட்டை சேர்ந்த அந்த மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் 10 குழுக்கள் சென்னையில் தயாரில் வைத்திருக்கோம். என்டிஆர்எஃப் மொத்தம் 11 குழுக்கள் 330 பேர். இப்படி ஒருவர் பேரிடர் மேலாண்மை துறையின் அமைச்சராக இருந்தால் எப்படி அரசு பேரிடரை சமாளிக்கும்? இவரே ஒரு பேரிடர் தான். இவர் அமைச்சர் பணிக்கே லாய்க்கில்லை என மக்கள் பேசுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர் உளறியதை நீங்களே பாருங்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்தது மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் கணக்கெடுத்துருக்காங்க. போன வட்டம் கணக்கெடுத்ததுக்கு நேற்று கொடுக்க சொல்லிட்டாங்க. போன அக்டோபரில் இதே மழையில் சேதமான பயிருக்கு கூட நேற்று முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உத்தரவு வழங்கி உடனடியாக வழங்க சொல்லிட்டாங்க. பார்த்தீர்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் எப்போது நிவாரணம் அறிவித்தார், எதற்காக அறிவித்தார் என்பதே அமைச்சருக்கு தெரியவில்லை. அதிகாரிகள் காதை கடித்தவுடன் அக்டோபர் மாத சேதத்திற்கு என மாற்றுகிறார். இவர்தான் வருவாய்த்துறை அமைச்சர். வருவாய்த்துறை அதிகாரிகள் தான் வெள்ள சேதத்தை கணக்கிட வேண்டும். அமைச்சருக்கே எந்த மழைக்கான நிவாரணம் என தெரியவில்லை. அதாவது அக்டோபர் மாதம் டெல்டா மாவட்டத்தில் பயிர்கள் சேதமானது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகளின் வேதனைகள் குறித்து எடுத்து சொல்லி உடனே நிவாரணம் அறிவிக்க சொன்னார். அதற்கான நிவாரணத்தை நேற்றுதான் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். விவசாயிகள் ஏக்கருக்கு 35,000 கேட்டால் நம்ம தாராள பிரபு 8,000 தான் கொடுக்கிறார். அதை வைத்து நிலத்தை உழுகக்கூட முடியாது என்கிறார்கள் விவசாயிகள். இந்த சூழலில்தான் அந்த நிவாரணம் எதற்காக அறிவிக்கப்பட்டது என்பதே இந்த அமைச்சருக்கு தெரியவில்லை. இவர் எப்படி சரியாக நிவாரணத்தை கணக்கிட்டு கொடுப்பார்? விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைச்ச மாதிரி தான். முதல்வர் தான் ஒன்றும் தெரியாமல் உளறி தள்ளுகிறார் என்றால் அவருக்கு வாய்த்திருக்கும் அமைச்சர்கள் அவரை விட மோசமாக உளறுகிறார்கள். கேட்டாம்பாரு கேள்வி. இங்கேயே வாழுது, இலங்கையில போய் கிழிக்க போறீங்களான்னு. அதற்கு அமைச்சர் உருட்டிய உருட்டும் அடேங்கப்பா ரகம்தான். மனிதாபிமானமா? யாருக்கு? நம்ம ஸ்டாலின் சாருக்கு. ராமேஸ்வரத்தில் கதரும் மக்களை காப்பாற்ற வக்கில்லை, இலங்கையில் இருந்து தமிழர்களை மீட்கிறார்களா? அதை செய்ய வெளியுறவுத்துறை இருக்கிறது. அவர்கள்தான் அதை செய்யவும் முடியும். போகாத ஊருக்கு வழி தேடாம கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க சார். அடாத நாங்க சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.